ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். இந்திய முப்படைகள் இணைந்து திரிஷூல் என்ற பெயரில் ஒரு ராணுவ பயிற்சியை தொடங்கியுள்ளது. இந்த போர் பயிற்சியை ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய போர் பயிற்சி என்று பாதுகாப்பு வல்லுநர்களால் கூறப்படுகிறது. இந்த போர் பயிற்சி பாகிஸ்தானை ஒட்டிய மேற்கு எல்லை பகுதிகள், பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்திற்கும் இந்தியாவின் குஜராத் மாநிலத்திற்கும் இடையிலான சர் கிரீக் பகுதி முதல் அரபிக் பகுதி வரை, அரபிக்கடல் பகுதி வரையிலான நிலப்பரப்பை உள்ளடக்கியதாகும். அதே நேரம் பாகிஸ்தானிய கடற்படையும் வட அரபிக்கடலில் நவம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் கடற்படை போர் பயிற்சியை நடத்தியுள்ளது. இதனால் ஒரே நேரத்தில் ஒரே பகுதியில் போர் பயிற்சியா என கேள்வி எழும்பியது. இந்தியா தனது முப்படைகளின் தற்போதைய ராணுவ பயிற்சிக்காக வான்வெளியை ஒதுக்கிய அதே பகுதியில் துப்பாக்கிச்சூடு பயிற்சி நடத்துவதற்கான எச்சரிக்கையை பாகிஸ்தான் வெளியிட்டுள்ளது என போர் பயிற்சி மற்றும் ஏவுகணை சோதனைகளை கண்காணிக்கும் சர்வதேச நிபுணர் டேமியன் சைமன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். ஏனெனில் இந்தியா தனது படைகளின் கூட்டு பயிற்சிக்காக 2 வாரங்களுக்கு வான்வெளியை ஒதுக்கியிருக்கும் அதே பகுதிதான் இது. இந்த இரு நாடுகளின் போர் பயிற்சிகளின் புவியியல் பகுதி ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டிருப்பது பற்றி குறிப்பிடும் போது, பயிற்சியின் புவியியல் பகுதி ஒருவருக்கொருவர் பயிற்சி பகுதிக்குள் வந்தாலும் இரு தரப்புக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு இருந்தால் விஷயங்கள் எவ்வித அசம்பாவிதமும் இல்லாமல் தொழில்முறை ரீதியாக நடப்பதை உறுதி செய்யும் என கூறியுள்ளார் சைமன். இந்த நிலையில் பாகிஸ்தானிய கடற்படை அரபிக்கடலில் பயிற்சியை தொடங்கியுள்ளது. இது கராச்சியில் தொடங்கியுள்ள பாகிஸ்தான் சர்வதேச கடல்சார் கண்காட்சி மற்றும் மாநாட்டின் ஒரு பகுதி எனவும் கூறப்படுகிறது. இந்த கண்காட்சியில் 44 நாடுகளைச் சேர்ந்த 133 பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளதாக பாகிஸ்தானிய கடற்படை அறிவித்துள்ளது. நவம்பர் 2 முதல் 5 வரை நடக்கவுள்ள கடற்படை பயிற்சிக்காக பாகிஸ்தான் சனிக்கிழமை ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டது. அதில் இந்த ஒத்திகையில் போர்க்கப்பல்கள் வானில் மற்றும் கடலுக்கு அடியில் சுமார் 6000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் துப்பாக்கிச்சூடு பயிற்சியில் ஈடுபடும். பயிற்சியின் போது இந்த பகுதி ஒருங்கிணைந்த கண்காணிப்பில் இருக்கும். கப்பல்கள் பயிற்சி பகுதியை விட்டு விலகி இருக்குமாறு எச்சரிக்கப்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் இந்தியாவும் தனது மேற்கு எல்லைகளில் திரிஷூல் என்ற ராணுவ பயிற்சியை நடத்துகிறது. இதில் இந்தியாவின் குஜராத்தை பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்திலிருந்து பிரிக்கும் சர் கிரீக் பகுதியும் அடங்கும். சர் கிரீக் பகுதி என்பது பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்திற்கும் இந்தியாவின் குஜராத் மாநிலத்திற்கும் இடையில் அமைந்துள்ள 96 கிலோமீட்டர் நீளமுள்ள சதுப்பு நிலப்பகுதியாகும். இரு நாடுகளும் இந்த பகுதி தங்களுக்கே உரியது என்று உரிமை கோரி வருகின்றன. கடந்த மாதம் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சர் கிரீக் அருகே உள்ள பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவ கட்டமைப்புகளை உருவாக்கி வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த பகுதியில் பாகிஸ்தான் எந்தவித அத்துமீறலுக்கும் முயன்றால் வரலாறும் வரைபடமும் மாறும் வகையில் திட்டவட்டமான பதில் வழங்கப்படும் என்று ராஜ்நாத் சிங் எச்சரித்திருந்தார். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சர் கிரீக் மற்றும் அரபிக்கடலில் இந்திய படைகளின் தற்போதைய ராணுவ பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என சொல்லப்படுகிறது. மேலும் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு தனது ராணுவம் முழுமையாக தயாராக உள்ளது என்று பாகிஸ்தானுக்கு காட்ட இந்தியா முயற்சிப்பதாக பல ஆய்வாளர்களும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளும் நம்புகிறார்கள். மோதலுக்கான எந்த அறிகுறியும் இல்லை என்றாலும் இந்த போர் பயிற்சி ஒரு செய்தியை கொடுக்க நிச்சயமாக முயற்சி செய்கிறது. இந்திய கடற்படை செயல்பாடுகளின் டைரக்டர் ஜெனரல் வைஸ் அட்மிரல் A.N. பிரமோத் கடந்த வெள்ளிக்கிழமை கூறும்போது, தெற்கு ராணுவ படை, மேற்கு கடற்படை மற்றும் தென்மேற்கு வான்படை ஆகியவை இந்த பயிற்சியில் பங்கேற்கின்றன என்றார். இதில் 20 முதல் 25 போர்க்கப்பல்கள், 40 போர் விமானங்கள் மற்றும் பிற விமானங்கள் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய போர் பயிற்சி மிக பெரிய அளவில் நடத்தப்படுகிறது. இதில் சுமார் 20,000 வீரர்கள் பங்கேற்கிறார்கள் என ராகுல் பேடி கூறுகிறார். இந்த பயிற்சியில் தரைப்படை மட்டுமல்லாமல் விமானப்படையின் ரஃபேல், சுகோய் 30 போன்ற மேம்பட்ட விமானங்கள், நவீன போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களும் பங்கேற்கின்றன. இந்த பயிற்சியில் 2 நோக்கங்கள் உள்ளன. முதலாவதாக தரைப்படை, கடற்படை மற்றும் விமானப்படையின் ஒருங்கிணைந்து செயல்படும் திறனை அதிகரிப்பது மற்றும் இரண்டாவதாக ராணுவத்தின் ஒரு ஒருங்கிணைந்த வலையமைப்பை உருவாக்குவது என்கிறார் ராகுல் பேடி.
அதே நேரம் திரிஷூல் என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஒரு போர் பயிற்சி என்றும் இது இந்தியாவில் பரவலாக விளம்பரப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.